Sixth question, an object flying in the air with velocity directional vector கொடுத்திருக்காங்க suddenly breaks into two pieces whose masses are in the ratio 1:5. The smaller mass flies off with the velocity கொடுத்துட்டாங்க. The velocity of a larger piece will beங்கிறது question. ஸோ பி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அது காற்றுல பறந்துட்டு இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சு, 2 பீஸாக எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. அதை மாஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க 1:5. கரெக்டாக ஸ்மாலர் மாஸோட வெலாசிட்டி கொடுத்தாச்சு, லார்ஜர் மாஸோட வெலாசிட்டி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலைங்கிறதுனால மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம். மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னா இப்போது m இன்ட்டு விஐ வெக்டர், இது இனிஷியலுங்கிறதுனால நான் விஐன்னு நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைனல் மொமெண்டமை இந்த மாஸ் வச்சு எழுதலாமா? ஸோ 1 இருக்கிறதுனால m டிவைடட் பை அந்த டோட்டல் ஆஃப் ரேஷியோனா 5 + 1 6 வரும். இதோட வெலாசிட்டி v1 எடுத்துக்கிறேன். இங்கே 5m/6 இதோட வெலாசிட்டி v2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? எம்மை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணால் என்ன நமக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா விஐங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே ஸ்மாலர் மாஸோட வெலாசிட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ப்ளஸ் ரிமைனிங் இருக்காது. இந்த ரெண்டுத்துலேயும் 6 காமனாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், காமனாக எடுத்துகிட்டு ஈக்குவல் இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை பண்ண வேல்யூ ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்குமா? நமக்கு இந்த வெலாசிட்டி தான் வேணும். ஸோ ரிமைனிங் இருக்க வெலாசிட்டி எல்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா ஃபைனல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வெலாசிட்டி v2 தான் வேணுங்கிறதுனால 5 மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும்.